புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் கோவிலில் புத்தாண்டு தரிசனத்திற்கு 2 கிலோமீட்டர் தூரம் நிற்கும் பக்தர்கள். மூலவருக்கு தங்க கவசம், உற்சவருக்கு நர்த்தன அலங்காரம். 1 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். புத்தாண்டையொட்டி புதுச்சேரியின் மணக்குள விநாயகர் கோவிலில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் புத்தாண்டுக்காக சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் புத்தாண்டை ஒட்டி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்து தங்க கவசத்தில் கவசம் அணிவிக்கப்பட்டு விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். உற்சவர் மூர்த்திக்கு அபிஷேகம், ஆராதனை செய்து நர்த்தன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். கோயில் உட்புறம் வெளிப்புறத்தில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விநாயகரை தரிசிக்க 20,000 30,000 வரை பக்தர்களுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேலும் வெளியே வரிசையில் 2 கிலோமீட்டர் தூரம் நிற்கும் பக்தர்கள் கோவில் உட்புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்வைக்காக டிவி ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. 1 மணி நேரம் காத்திருந்துதான் பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்ய இன்று அர்ச்சனை செய்யப்படவில்லை. பக்தர்களுக்காக காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடை திறந்திருக்கும். அதன் பின்பு 3:30 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு இரவு 10:30 மணி வரை திறந்திருக்கும். புத்தாண்டு அன்று கோவிலில் காலை நாதஸ்வர கச்சேரியும் மாலை இசை கச்சேரி நடக்கிறது. பாதுகாப்பிற்காக கோவிலை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. 7 Green News செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமார். Gracias.